அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் நம்முடைய வீடுகள் சம்பந்தமாக, குடியிருப்புகள் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் வீடு கட்டும் பொழுதும் அதை திறக்கும் பொழுதும் மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்று சொன்னால், அது திருஷ்டி என்று, கண் திருஷ்டி என்கிற ஒரு பெயரில் வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது சில பரிகாரங்களை செய்வாங்க. பரிகாரம் என்றால் ஒரு பூசணிக்காய் மாதிரி ஒரு தொங்க விடுவார்கள், அதில் சில படங்கள்லாம் வரைவார்கள். இப்படி கண் திருஷ்டியை போக்குவதற்கு என்று சில வழிமுறை, கழுத படம் போடுவார்கள். இப்படி பலவிதமான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வீட்டில் யாராவது கண் திருஷ்டி பட்டுரும், கண் ஏற்பட்டுருச்சின்னு சொன்னால் அதனால் அந்த வீட்டுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமான முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிறது. அதிகமான முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற காரணம் என்னென்று சொன்னால், அப்படி தான் அதிகமான மார்க் அறிஞர்கள் மக்களுக்கு போதிக்கவும் செய்கிறார்கள். அவர்கள் சொல்வதற்கு ஏற்ப சில ஹதீஸுகளும் இருக்கின்றன கண் திருஷ்டியை பற்றி. அப்போ அந்த கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்கிற காரணத்தினால் அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்காக வேண்டி அது வீடு கட்டும்போதும் அந்த கண் திருஷ்டிக்கு ஒரு பரிகாரம் செய்வார்கள். கட்டி முடித்த பிறகும் புதிய பில்டிங்காக இருந்தால் கூட அந்த வாசலில் ஒன்று தொங்க விட்டுருவாங்க. அது அந்த கண் திருஷ்டியை தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. இது வீடுகள் மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு கூட கண் திருஷ்டி போட்டுன்னு வைப்பாங்க. கன்னத்தில் என்ன செய்வாங்க, கண் திருஷ்டி வச்சுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கருப்பாக ஒரு பொட்டு மாதிரி வைப்பாங்க. அந்த பொட்டு இருந்தால் அந்த கண் திருஷ்டி படாது, இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த இன்னும் சொல்ல போனால், இந்த கண் திருஷ்டிங்கிற நம்பிக்கை உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கா காஃபிர்கள்ட்டையும் அந்த ஒரு பழக்கம் இருந்தது, யூதர்கள்ட்டையும் அந்த பழக்கம் இருந்தது. இன்றைக்கு கூட நம்ம இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள்ட்டையும் அந்த கண் திருஷ்டிங்கிற, கண்ணேறு, கண் திருஷ்டி, அந்த மாதிரியான பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வித்தியாசமாக இருக்குமே தவிர கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறார்கள். கண் திருஷ்டி என்று சொன்னால் என்னென்று கேட்டால், சில கண் பார்வை படும்போது அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு மனுஷன் மீது கண் திருஷ்டி பட்டு விட்டால் அதனால் ஒரு நோய் வந்துடும், ஆள் மெலிஞ்சு போயிடுவான், பலவித பாதிப்புகள் உள்ளாவான். ஒரு பில்டிங்கில் கண் திருஷ்டி பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பில்டிங்குக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில் கண் திருஷ்டி வந்தால் வியாபாரம் பாதிச்சிடும். இப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதனுடைய பார்வை ஒன்றில் படுகிற காரணத்தினால் அதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் சில ஹதீஸுகள் இருக்கவும் செய்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத ரெண்டாவது எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்தர்கா மினல் ஐனி, கண் திருஷ்டிக்காக வேண்டி மந்திரிப்பதற்கு ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு ஹதீஸு புகாரில் 5738வது ஹதீஸில் இப்போ கண் திருஷ்டி ஒன்று இருக்கிறது, அதுக்காக வேண்டி மந்திரிக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கிறாங்க. அந்த உம்மு சலமாவுடைய வீட்டில், அவங்க மனைவியுடைய வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்ணு, அது முகத்துல எல்லாம் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது. முகம் மஞ்சள் கலராக மாறி இருந்துச்சு சில பேருக்கு நோய் நேரத்தில். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தர்கூலஹா, இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு பாருங்கள், என்ன இன்ன பிகன் நல்றா, இவருக்கு கண் திருஷ்டி பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, முகம் மட்டும் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கிறது, இந்த பெண்ணுக்கு கண் திருஷ்டி பட்ட காரணத்தினால் நீங்கள் மந்திரிச்சிருங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில் 5739வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, கண் திருஷ்டிங்கிற ஒன்று இருக்கிறதுங்கிறது இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதே மாதிரி புகாரில் 5700, இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நாளைக்கு எடுத்து காட்டிடக்கூடாது, இதெல்லாம் தவறான செய்திகள்.
இருந்தாலும் அதை உங்களுக்கு தெரிந்து வைத்து கொண்டு விளக்கத்துக்கு போகணும். புகாரில் 5740வது ஹதீஸில் இருக்கிறது அல்-ஐனு ஹக்குன், கந்திஷ்டிங்கிறது உண்மைதான், கந்திஷ்டா உண்மைதான் என்று புகாரில் 5740வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அஸ்மாங்கிறவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அதாவது அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரருடைய பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு அந்த பிள்ளைகள்லாம் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுடைய பிள்ளையை பார்க்குறாங்க, இதே அந்த மாதிரி எலும்பும் தோலுமாக பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்குது. அப்படி என்ன காரணம்? வறுமையில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. ஒரு பெண்ணிட்ட போய் உங்கள் சகோதரருடைய பிள்ளைகள்லாம் இப்படி மெலிஞ்சு போய் இருக்கிறாங்களே, என்ன சாப்பாட்டு கஷ்டமா அப்படின்ற சொல்ல கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பாடுலாம் கஷ்டம் இல்லை, உலாக்கினால் ஆயின துசுரு இலைகும், அவங்களுக்கு கண்ணேறு சீக்கிரம் பட்டுருது, கண் திருஷ்டி உடனே பட்டுருது, அதனால் இப்படி மெலிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நீங்கள் மந்திரிச்சிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இது மாதிரி நிறைய இருக்குது. இது எத்தனை ஹதீஸை கொண்டு வந்தாலும் இந்த கண் திருஷ்டி இருக்குது, கண் திருஷ்டிக்கு மந்திரிச்சு பாருங்கள், கண் திருஷ்டினால் வந்து மெலிஞ்சு போயிடுவாங்க, பல விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற இந்த ஹதீஸை வைத்து கொண்டு, ஏன்னா ஹதீஸ்லாம் இருக்குது, இதை வைத்து கொண்டு மார்க் அறிஞரும் என்ன செய்கிறாங்கன்னா கந்திஷ்டி இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைச்சிடுறாங்க. ஆனால் இந்த கந்திஷ்டிங்கிறது வந்து நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸில் வந்திருந்தாலும் அந்த ஹதீஸில் உள்ள எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரிதான், அது வந்து நம்ம எப்போ ஏற்றுக்கிறோம்னு கேட்டால் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறக்கூடாது. ஹதீஸுன்னு வந்தாலும் சரி தான், அது எந்த கிதாபில் இருந்தாலும் சரி தான், குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு பொதுவான அளவுகோல். ரெண்டாவது அளவுகோல் என்னன்னு கேட்டால், நடைமுறை உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நடைமுறை உண்மையில் கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மைக்கு மாற்றமான செய்திகள் வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட உண்மை பேசுகிறவன் யார்? உண்மை அல்லாஹ் சொல்கிற உண்மையாக இருக்கும். உண்மைக்கு மாற்றம் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, அது உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. அப்படி உண்மைக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ஹதீஸுகளை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து பல உறுப்புகளை தந்திருக்கிறான். கண்ணை எதுக்கு தந்திருக்கான்? பார்க்கறதுக்கு தந்திருக்கிறான். வாயை வந்து பேசுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தந்திருக்கிறான். கைகளை வந்து பிடிக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் தந்திருக்கிறான். அந்தந்த காரியங்களைத்தான் அந்தந்த உறுப்புகளால் செய்ய முடியும். கண் வந்து பார்க்கறதுக்கு தந்திருக்கானே தவிர ஒன்றை அழிப்பதற்குரிய எந்த ஒரு சக்தியும் கண்ணுக்கு கிடையாது. ஒரு பொருளை பார்த்தவொன்னே அழிஞ்சு போயிடும், அதுக்கு வந்து அதில் கண்ணை தரவே இல்லை. அப்போது கண்களுக்கு வந்து ஒருத்தனை பார்த்து வயிற்று சாப்பிடும்போது பார்த்தா கண் வச்சுருவான், சாப்பிடும் ஒளிஞ்சிட்டு போய் சாப்பிடுவாங்க. ஏன்டா ஒளிஞ்சிட்டு சாப்பிட்றோன்னு கண் வச்சுருவான், கண் வச்சா என்ன செய்ய வயிற்று வலிக்கும். அப்போ ஒருத்தன் நீங்கள் சாப்பிடுவதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் அவன் கண்ணிலேருந்து என்ன வருது, கண்ணிலேருந்து ஏதாவது வந்தால் தான் அது என்ன செய்யலாம், கண்ணால் பார்க்கலாம், ரசிக்கலாம். அதுதான் கண்ணுக்குரிய தன்மையை தவிர கண்ணிலேருந்து ஒரு பவரை கடத்த இயலுமா? பவரை கடத்த இயலும். எப்படி நம்புகிறாங்க? கண்ணிலேருந்து ஒரு பவர் வரும், அந்த பவர் வந்து என்ன செய்யும்னா ஒரு கேடை உண்டாக்கிறோம் அப்படின்னு நம்புகிறாங்களே. இது பிற மதத்தவர்கிட்ட இந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஏதோ சில சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சஹாபாக்கள் பேரில் இதை வந்து இஸ்லாத்தில் இதை நுழைச்சி விட்ருப்பாங்களே தவிர இதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது என்று தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் உலகத்தில் வந்து நிறைய மார்க்க ரீதியாக எப்படி தவறு. ரெண்டாவது சொல்கிறேன், நடைமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஊட்டி இருக்கிறது, கொடைக்கானல் இருக்கிறது, நம்ம நாட்டுக்குள்ளே காஷ்மீர் இருக்கிறது, இந்தியாவுக்குள்ளே. வேறு வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி வந்து பெரிய பெரிய கவரக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. எல்லோரும் கண் வைக்கிறாங்க, ஒன்றும் ஆவக்கானாம். கண்டிஷன் ஒன்று இருக்குமே, ஆனால் கொடைக்கானலில் இருக்கலாமா? ஊட்டிலாம் சாம்பலாக இருக்கக்கூடாது. ஊட்டிக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் எத்தனை பேர் போகிறான், எல்லோரும் பார்த்து ரசிக்கத்தான் செய்கிறான். அது போய்ட்டு என்ன செய்கிறான், ரசிக்கத்தானே இருக்க போய் தான் நாங்கள் போக செய்கிறான். எதுக்கு ஊட்டிக்கு போகிறான்? அது பார்க்க நல்லா இருக்குது. கொடைக்கானலுக்கு போகிறான், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது என்பதற்காக வேண்டி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோமே. அப்படி பார்த்த வகைகள்லாம் எத்தனை பேர் கண் அதில் படுகிறது, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு என்னமோ ஆயிரம் சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோ பெரிய கொடைக்கானல் ஊட்டியை போய் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறான், தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்ததுக்கு பிறகு அது கருகி போச்சா, அழிஞ்சு போச்சா? கண்ணு முன்னாடி ஒன்று அந்த கண் திருஷ்டினால் ஒன்று நடக்கலைன்னு தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இந்த கண்ணை பார்ப்பதனால் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது நம்ம கண் நிதர்சனமாக அல்ல அவங்களுக்கு காட்டுறானா இல்லையா? உலக அதிசயம் தாஜ்மஹால்னு சொல்கிறீங்க, அது எத்தனை ஆயிரம் கோடி பார்த்துருப்பான். அது கட்டப்பட்ட காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருப்பான்.
அந்த கண் திருஷ்டி பட்டதுனால அந்த தாஜ்மஹாலுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சா? எதுக்கு போய் பார்க்குறான்? நல்லா இருக்குன்னு தானே பார்க்குறான், ரசிக்கிறதுக்கு தானே பார்க்குறான். அதுதானே கண் திருஷ்டிங்கிறீங்க. ரசிச்சிருவான், அதை பார்த்துட்டு வருவான், இப்படி சாப்பிட்றானே, இப்படி அழகாக இருக்குதே, இதுதான் கண் திருஷ்டின்னு சொல்கிறாங்க. கண் திருஷ்டிக்கு அர்த்தம் என்ன? இந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த புள்ள அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டான்னு சொன்னால், நினச்சிட்டான்னு சொன்னால் நமக்கு பாதிப்பு வரும் என்றால் அதுக்கு தான் அல்ல கண்ணை தந்தானா? கண் வந்து பார்க்குறது தந்துருக்கு, அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாமே தவிர அதுலேருந்து என்ன ஒரு பவரை நீங்கள் செலுத்துவீங்க? கண்ணில் பார்க்குறதுனால ஒருத்தனுக்கு ஏதாவது ஏற்படும் என்று சொன்னால் அவன் இறைவன் ஆயிடுவான். இறைவன் ஒருத்தன் தான் எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் உங்களுக்கு எதாவது ஏற்படுத்த முடியும். ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு கேடு செய்கிறாருன்னா கையால் அடிப்பான்னு சொல்லுங்கள், ஏற்றுக்குருவோம். கத்தியால் குத்துவான்னு சொல்லுங்கள், ஏற்றுக்குருவோம். விஷத்தை கரைச்சி வாயில் ஊற்றுவான்னு சொல்லுங்கள், அதை ஏற்றுக்குருவோம். அது இல்லாமல் வந்து பாப்பா என்னமோ ஆயிரம்னா என்ன, அப்படி உள்ள சக்தி மனுஷனுக்கு இருக்குதா? மனுஷனுக்குரிய சக்தி வந்து மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள், அந்த சக்தி தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு சக்தி மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியணும். நான் டாக்டர் குணமாக்குறாருன்னா அப்படி உட்காந்துட்டு குணமாக்க மாட்டார். ஊசியை போடுவார், மாத்திரையை தருவார், அப்போ வாயில் ஊற்றுவார், அதுதான் குணமாகுதே தவிர ஒரு மருத்துவர்கிட்ட போனோன்னா சரி குணமாயிரும் அப்படி மருத்துவர் யாராவது இருக்காங்களா? ஏன் இல்லை? அப்படியெல்லாம் ஆக்கலை. மருத்துவர்னு சொன்னால் மருத்துவம் செய்யணும். அப்போ இந்த கண்ணால் ஏதாவது செய்கிறதா இருந்தால் கண்ணிலேருந்து ஏதாவது வருதா பார்த்தீங்களா? அந்த கண் வந்து உங்களை தாக்குற மாதிரி ஏதாவது ஒரு நெருப்பு மாதிரி வந்து ஜோதி மாதிரி வந்து கரிக்கிற மாதிரி எதாவது பார்த்தீங்களா? கற்பனையாக நினைக்கிறீங்க. நீங்களாம் என்ன செய்கிறீங்க? அதை கற்பனையாக கண்ணில் வருதுன்னு நினைக்கிறீங்களே தவிர கண்ணிலேருந்து எப்படி என்ன இருக்கிறது? விஞ்ஞானப்படி டெஸ்ட்டு பண்ணால் கண்ணில் ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணுற விஷயம் தானே. இதனால் தான் அது ஏற்பட்டுச்சுன்னு சொல்வீர்களே. ஆனால் அவள் கண்ணிலேருந்து என்ன வருகிறது? ஒன்றுமே வரல. வராமல் இருந்து என்ன செய்கிறோம்னா கண்ணில் என்னமோ ஒருத்தனுடைய கண்ணுக்கு இவ்வளோ இருக்கிறது, பார்த்தாலும் அழிஞ்சு போயிடும், பார்த்தாலே தொலைஞ்சு போயிடும், பார்த்தாலும் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இந்த உலக அழகி சினிமா நடிகைகள்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை எல்லோரும் போய் பார்க்குறாங்க. சினிமா நடிகை போய் பார்க்குறாங்க, உலக அழகிலாம் போய் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அது பார்த்தவனுக்கு எதாவது ஏற்பட்டுரும்ல? கந்திஷ்டின்னு ஒன்று இருக்குமே. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைய வந்து நான் கண்பட்டுரும்னு சொல்லி என்ன செய்றீங்க? கரும்புள்ளி செம்புள்ளிலாம் குத்துறீங்க. எதுக்கு? அந்த கந்திஷ்டி தடுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ அதை விட நல்ல அழகாக இருக்கக்கூடிய பெண்கள்னு சிலர் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதை போய் மனுஷன் பார்க்கத்தானே செய்கிறான். அதனால் என்னமோ ஏற்பட்டுருக்கிறதா? ஏற்படவே இல்லை. அப்போ நல்லா பார்க்குறோம். எத்தனை அழகான விஷயங்கள். நம்ம சென்னை இப்படி போனீங்க, பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. அந்த ரோட்டில் ஈசிஆரில் போனீங்கன்னா பயங்கரமான கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சுருக்கிறான். அதெல்லாம் பார்க்க அழகாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஃப்ளாட்டுகள்லாம் பார்க்குறோம், பார்க்கவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? ஒன்றும் ஆகலையே. அது நல்லதானே இருந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்குற அம்புட்டுமே ரசிக்கிற விஷயங்கள் அதிகமாக உலகத்தில் இருக்கிறது. அப்போ கந்திஷ்டிங்கிறது ஒன்று இருக்குமே. ஆனால் அப்போ அதனால் ஏற்படுற பாதிப்பு நீங்கள் உணர்ந்தீங்களா? யாராச்சும் கற்பனையாக சொல்கிறீங்களா? அப்படி கண்ணுக்கு இருக்குதா? கண்ணுக்கு அப்படியான ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கந்திஷ்டி சம்மந்தமான இன்னும் சில செய்திகள் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை நம்ம வந்து இது ஏதோ நுழைச்சிருக்கிறாங்கன்னு விளங்கிக்கலாம். என்ன நினைக்கலான்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு வந்து கண் திருஷ்டி வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் யார் கண் வச்சாருன்னு கண்டுபிடிக்கணுமா? அது எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு தெரியலை. அப்படி வருது. கண் திருஷ்டின்னா கண் வச்சுட்டான்னு வைங்க, என்ன செய்யணும்னு கேட்டால் நான் வந்து உங்கள் மேலே கண் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு வைத்த வலியோ அல்லது ஏதோ ஒன்று ஏற்படுச்சின்னு சொன்னால் யார் கண் வச்சானோ அவன் என்ன செய்யணுமா? குளிக்கணுமா. தொட்டியில் உட்காந்து குளிக்கணுமா. குளித்து அவனுடைய அக்குளுக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி அந்த தண்ணி எடுத்து இவனை குளிக்க வைக்கணுமா. யார்? ஒருத்தன் குளித்த ஒரு தண்ணீரை எடுத்து இவனுக்கு குளிக்க வச்சேன்னு சொன்னதை வாய் கொப்பிடிச்சி நல்லா அக்குள்ளெலாம் தேய்ச்சி கழுவி அந்த அசுத்தமாகி விட்டு அந்த தண்ணீரை வந்து அதை நீங்கள் ஊற்றுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒய்தஸ்தும் பகசிலும் உங்களை வந்து கந்திஷ்டி நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொல்லி உங்களை குளிக்க சொன்னார்களே. ஆனால் குளித்த அந்த தண்ணீரை கொடுங்க. நம்ம குளித்த தண்ணீரை வந்து அடுத்த ஆள் கொடுக்கணுமா, நம்ம கண் வச்சுட்டோம்னு சொன்னான். அப்போ இது வந்து இஸ்லாம் வந்து தூய்மையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒருத்தன் குளிக்கும்போது அவனுடைய எவ்வளோ அசுத்தங்கள்லாம் அதில் இருக்கும், வேர்வை இருக்கும், அக்குள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. அந்த தண்ணீரை கொண்டு கொஞ்சம் தட்டில் உட்காந்து குளிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அவனை குளிக்க சொன்னோம்னு சொன்னால் இது வந்து ஒரு சுத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு உள்ளதாக இருக்குமா? ஆனால் இதுவும் சரியான ஹதீஸுங்கிற பேரில் தான் இருக்குது. அதுக்குள்ள பரிகாரம். அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு ஆள் இருக்காரோ ரொம்ப பலவீனமாக போயிட்டாரான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறார், மெலிஞ்சு போயிருக்காருன்னொன்னே அவர் கண் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்போ யார் கண் வச்சுருப்பான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, ஆமீர் இப்னு ரபியாங்கிறவர் தான் கண் வச்சுவிட்டார் அப்படின்னு. யார் வச்சாருங்கிறலாம் கண்டுபிடிக்க முடியுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் கண்ணேர் வந்துருச்சுன்னா இவன் தான் கண் வச்சுட்டான்
அப்படின்னு சொல்கிறது ஏதாவது கண்டுபிடிக்க இயலுமா? அப்படி இருக்குன்னு வச்சா கூட, கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குன்னு வச்சா கூட, எவன் கண்ணு வச்சான் அப்படி இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறை இருக்குது? ஒரு வழிமுறையும் இல்லை. ஆனால் மக்கள்லாம் சொல்கிறாங்களா, ஆமீருங்கிற ஒரு கண்ணு வச்சுட்டாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி மனுஷனை சாவடிக்கிறீங்க கண்ணு வச்சு? அவரை கண்டிக்கிறாங்க. யார் கண் திருஷ்டி வச்சாருங்கிறாங்கல்ல, அலாம யகுத்துல் அஹதுக்கும் அஹாஹு, தன்னுடைய சகோதரனை எப்படிப்பா நீங்கள் கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒன்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவா பரக்கத்து செய்வாகன்னு துவா செய்யுங்க, நீங்கள் கந்திஷ்டி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். தண்ணியை கொண்டு வர சொல்லி அவரை அந்த ஆமீர்னு கண் வச்சார்ல, அவரை கூப்பிட விட்டு நீ ஒழு செய்யினாங்க. ஒழு செஞ்சுட்டு முகத்தை கழுவ சொன்னாங்க, கையை முழங்கால் வரை கழுவ சொன்னாங்க, முழங்கால வரை கழுவ சொன்னாங்க. அப்புறம் வேட்டிக்கு உள்ள பகுதியெல்லாம் விட்டு கழுவ தாகில இசாரி அதை சொல்லிவிட்டு இந்த தண்ணி எடுத்து அவர் மேலே ஊற்றுங்க, யாருக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ ஊற்றுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இப்படி கண் திருச்சி பரிகாரம். முதல்ல கந்திஷ்டிங்கிறதுக்குரிய விளைவை பார்த்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது ஒன்று. ரெண்டாவது அதுக்கு சொன்ன பரிகாரம் என்னன்னு முதல்ல ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், யார் கண் வச்சான்னு இப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த ஆள் தான் கண் வச்சுட்டார், ஒருத்தர் வயிற்று வலி வந்துருச்சு, 1000 பேர் உட்காந்துருப்போம், அந்த 1000 பேரில் யார் கண்ணு பட்டுச்சு அப்படிங்கிறத இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டா, கந்திஷ்டி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்குமா இவர் தான் கண் வச்சுட்டாருன்னு? ஊகமாக தானே அது சொல்கிறாங்க. அப்போ கற்பனையாக சொல்வார்களே. ஆனால் அப்போ கண் வச்சால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்குதா? அவங்களா தானே சொல்கிறாங்க, இது மக்களாக தானே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலையா? மக்களாக தான் சொல்கிறாங்க இந்த ஆமீர் கண் வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. அதனால் அதுலேயும் எல்லோரும் கண் வைக்க முடியாது, சில கண்ணு தான் அப்படி இருக்குமா, சில கண்ணில் மாட்டிக்கிறக்கூடாதுன்னு சில ஆளுகளுக்கு தான் அந்த கந்திஷ்டி வைக்கிற பவர் இருக்குதான் அப்படின்லாம் நம்புகிறாங்களே. இது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இறுதி பேருரையில் சொல்லிவிட்டாங்க. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா விதமான மூடத்தனத்தையும் என் காலடியில் போட்டு நான் மிதிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அலா குல்லு செய்யும் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தினுடைய அத்தனை காரியங்களையும் தகுத்த கதமைய மௌதுவுன், எனது பாதத்துக்கு அடியில் போட்டு நான் மிதிக்கிறேன். மூடத்தனம்னா என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆத்தன்டிக்கான ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஒரு பேசிக்கும் இல்லாமல் சொல்கிறதுக்கு பிறகு மூட நம்பிக்கைன்னா இந்த காரணத்தினால இது நடக்கும்னா மூட நம்பிக்கை இல்லை. சாப்பிட்டா பசி போகும்னா மூட நம்பிக்கை கிடையாது. ஊசியை போட்டால் காய்ச்சல் போகும்னா மூட நம்பிக்கை கிடையாது. அது அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கை. மூட நம்பிக்கை எது? ஒன்றும் இல்லாமல் நடக்குன்னு சொல்கிறது, ஒன்றுமே நடந்திருக்காது, நடக்கு நம்புவது, இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை, ஜாஹிலியா. அப்போ ஜாஹிலியா அனைத்தையும் நான் நினைஞ்சிட்டேன், காலுக்கு அடியில் போட்டு மிதிச்சிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இந்த கந்திஷ்டின்னு ஒன்று இருக்குமான்னு நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அந்த வகையில் கந்திஷ்டிக்கு ஒரு இதே கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாத்தின் அடிப்படை என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுக்குன்னு சில விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தன்மை மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி சொல்லப்படுமே, ஆனால் அதை ஏற்றுக்கிற முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாரும் இல்லை. நம்ம குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறோம், அதில் என்ன வருகிறது? உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்வை போல உங்களுக்கு உதவ முடியாது, அல்லாஹ்வை போல உங்களை தண்டிக்க முடியாது, அல்லாஹ்வை போல கொடுக்க முடியாது, அல்லாஹ்வை போல செயல்பட முடியாது, எந்த வகையிலையும் அல்லாஹ்வை போல யாரும் இல்லை என்பது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை போல செயல்பட முடியும் என்றால், அல்லாஹ்வை போலன்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பேன்? சட்டையிலேருந்து எடுத்து பாக்கெட்டில் எடுத்து இப்படி கொடுப்பேன், நீங்கள் கையை நீட்டி வாங்குவீங்க. இப்படி தானே கொடுக்க. உலகத்தில் யார் என்ன கொடுத்தாலும் சரி அதை கொடுக்குறது தெரியும். கொடுக்குறவனுக்கு வாங்குறவனுக்கு என்ன செய்ய, நான் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கும் தெரியும், எப்படி நீங்கள் வாங்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். மனிதனுடைய கொடுத்தல் அப்படி இருக்கிறது. அல்லாஹ் நிறைய தர்றாங்கிறீங்கல்ல, எப்போது இப்படி தந்துருக்குறானா? கையை நீட்டி இந்த வாங்கிக்க அப்படி அல்லாஹ் தருவானா? தரமாட்டான். ஆனால் அல்லாஹ் தருவானா? அல்லாஹ் கொடுப்பது என்பது எப்படி வருது என்று தெரியாமல் கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை. இப்படித்தான் வருகிறது என்று தெரிஞ்சு கொடுப்பது மனுஷனுடைய வேலை. அதே மாதிரி மனிதன் குணமாக்குவான். எப்படி குணமாக்குவான்? ஒரு மாத்திரையை தந்து, ஒரு லேகியத்தை தந்து, ஒரு டானிக்கை தந்து, ஒரு ஊசியை போட்டு உங்களுக்கு குணமாக்குவான். அப்படி இல்லாமல் அல்லாஹ் குணமாக்குறான்னு எப்போ மாத்திரை அனுப்பியிருக்கானா? அல்லாட்ட குணத்தை கேட்குறீங்க, அதுவா எப்படி வருதுன்னு தெரியாது, குணமாயிரும். இறைவா எனக்கு சிபா கொடு, எனக்கு நோய் நிவாரணத்தை கொடு நம்ம கேட்குறோம். கேட்கும் பொழுது ஒரு இன்ஜெக்ஷன் அல்லாஹ் போட்டு போவானா? மாத்திரையை தருவானா? தரமாட்டான். ஆனால் குணமாகிவிடும். அப்போ அல்லாஹ் குணமாக்குவது என்பது எந்த வகையில் குணமாகுது என்பதை எவனாலும் ஊகிக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி குணமாக்குறதுக்கு பேர் அல்லாஹ். விளங்குதா? அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் அல்லாஹ். ஆனால் மனுஷன் குணமாக்குறது எப்படி இருக்கு? ஒரு மருத்துவர் குணமாக்குறாருன்னா இந்த மாதிரி தான் அவர் குணமாக்குறாரு, குணமாக்குவதற்கு என்னென்ன பொருளை தருகிறாரு அப்படிங்கிற மாதிரி மனிதனுடைய செயல் இருக்கும். இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். அல்லாஹ் மாதிரி செய்கிறான்னு ஒருத்தனை பற்றி நினச்சிருந்தாலும் முடிஞ்சு வச்சுக்காத.
அப்போ ஒருத்தர் ஒரு மருத்துவர் இருக்காருங்க, அவர்கிட்ட வைத்தியத்துக்குன்னு போகிறீங்க, அவர் என்ன செய்கிறாரு? நான் போயிடுறேன் சரி அது போயிரு அப்படிங்கிறாரு. அவர் குணமாக்கிறார், நம்புறீங்க. இது பயங்கர ஷிர்க். அது எப்படி குணமாகும்? அவர் சொன்னோன்னு எப்படி குணமாகும்னா, குணமாகிறதுக்கு ஏதாவது செஞ்சால் தானே குணமாகும். குணமாவதற்குன்னு சில வழிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். அது மாத்திரையாக இருக்கலாம், லேகியமாக இருக்கலாம், ஒரு மசாஜாக கூட இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு அந்த மருத்துவத்துடைய முறைகள் என்னத்தையாவது செஞ்சு தான் குணமாக்க முடியுமே தவிர அவராக இருந்துட்டு போகணும் குணமாயிரும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நீ நான் கடவுளா, என்னடா இறைவனா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கண்ணேறு என்பது அப்படி தான். கண்ணால் பார்க்குறானா, நல்லா பார்ப்பான், பார்வை கூர்மையாக இருக்கேன், கொஞ்சம் அதிக தூரத்துக்கு பார்ப்பான்னு சொல்லுங்கள், அதை ஏற்றுக்குருவோம். ஏன்னா கண் பார்வை பல வித்தியாசம் இருக்குது. ஒருத்தனுடைய பார்வைக்கு இன்னொருத்தனை பார்வைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இவர் நல்லா கூர்மையாக பார்த்துருவார், ஊசு விழுந்தால் கூட ஒரு தெரியும்னு அதெல்லாம் சொல்லுங்கள் இருக்குது. கண்களில் வந்து அந்த பார்வையுடைய தன்மையில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதை ஒத்துக்குருவோம். இந்த அவர் கண்ணை குணம் இதுக்கு மேலே உள்ள பார்ப்பாருன்னா எப்படி நம்புவீங்க? கண் இருக்குது, முகடு போட்டிருக்குது, இந்த முகட்டுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு, இப்படி அண்ணாந்து பார்த்து மேலே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு வந்தால் சொல்ல முடியும். அல்லது ஃபோன் மூலமாக வந்து கேமரா வச்சு இங்கேருந்து பார்க்குறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். இந்த கண்ணை கொண்டு இதுக்கு மேலே பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்? கண்ணுடைய பார்வைக்கு வந்து லிமிட் இருக்குது. கண்ணு பார்க்கறது கூட எல்லாத்தையும் பார்க்க எழுத உங்களுக்கு கண்ணுடைய சக்தியெல்லாம் எப்படி கொடுத்துருக்கான்னு கேட்டால், அது நீங்கள் பார்க்குறது தந்துருக்குறான், இருட்டில் உங்களுக்கு பார்க்க இயலாது. ஏன்னா ஒரு தடுப்பை தாண்டி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே போய்ட்டால் பார்க்க முடியாது. டிஸ்டன்ஸ் ரொம்ப இப்படி வச்சாலும் பார்க்க இயலாது. இப்படி கையை வச்சுட்டு கையில் ரேகையை பாருங்க பார்ப்போம். ரொம்ப கிட்ட வந்தாலும் பார்க்க இயலாது, ரொம்ப தூரத்துக்கு போனாலும் பார்க்க இயலாது, இருட்டிலையும் பார்க்க இயலாது, அதிக வெளிச்சத்துலையும் பார்க்க இயலாது. அப்படி இருக்கும் பொழுது தடுப்பு இருந்தாலும் பார்க்க இயலாது. அந்த மாதிரி இருந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பார்வையுடைய சக்திக்கு இவ்வளோ கண்டிஷன் இருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான்? ஏன் பார்ப்பானா, உள்ளுக்கு ஊடுருவி அந்த கட்டடத்தை இடிச்சிருவானா, பார்ப்பானா மெலிஞ்சு போய் வச்சுருவானா, எலும்பும் தொலும்பும் ஆக்கிடுவானா, பார்க்கத்தான் செய்வானா. பார்த்தோன்னே என்னவாயிருமோ அந்த பவர் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எலும்பும் தோலுமும் ஆக்கி அந்த மாதிரி ஆக்கிடுவான். அப்படிங்கிற மாதிரினா இது என்ன மாதிரியான தன்மை இது? இந்த கண் திருஷ்டி நீங்கள் ஒருத்தர் நம்புனீங்கன்னு சொன்னால் இறைத்தன்மையாவில் இருக்குது. ஒரு வகையில் இறைவன் நீங்கள் சொல்லலை, இந்த தன்மை இறைத்தன்மையாக இல்லையா? இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு தன்மை ஒருத்தனுக்கு இருக்குமே, ஆனால் அவன் கடவுளை போல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறானா அல்லது மனிதனை போல ஏற்படுத்துகிறானா? கடவுள் மாதிரி ஏற்படுத்துகிறான். பார்க்கத்தான் செய்வான், வயிற்று வலி வந்துடும், பார்க்கத்தான் செய்வான், பில்டிங் இடிச்சு விழுந்துடும், ஒரு மரத்தை பார்ப்பான் கருகி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மரத்தை பார்த்த உடனே அந்த காலத்தில் முனிவர்கள் சாமியார்கள் என்ன செய்வாங்க, பார்த்தோன்னே அப்படி நெற்றிக்கண்ணால் பார்த்து கருக வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளதாக இருக்குது. கண்ணால் பார்ப்பார், அப்படி கருகி போயிடும். ஒரு கொக்கை பார்ப்பார், கொக்கு அப்படி எரிஞ்சு விழுந்துடும். அப்படி எல்லாம் என்ன செய்யுது, புராண இதிகாசங்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்மளே இந்த மாதிரி பார்க்குறவன் இருக்கிறான். அதாவது கண்ணால் பார்த்து அழிச்சிருவாங்கிறது என்ன? கண்ணால் பார்த்து என்ன செய்ய முடியும்? அப்போ கண்களால் பார்த்து வந்து எதுவும் செய்கிறது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யலை, தரவே கிடையாது. அடிப்படை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு தௌஹீதுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டாலும் ஏற்றுக்கிற முடியாது. தௌஹீதுக்கு எதிரான என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாவை போல ஒரு மனிதன் நம்ம எதுக்கு சூனியத்தன்மை இல்லைங்கிறோம்? சூனியக்காரன் என்னமோ செய்வாங்கிறீங்களா? சூனியம் என்ன செய்வான்? சூனியக்காரன் அறுவாள் எடுத்து வெட்டுவான்னு சொல்லி நான் ஒத்துக்குருவேன், வெட்ட முடியும். சூனியக்காரன் வந்து கத்தியால் குத்துவான்னு சொல்லி ஒத்துக்குருவோம். சூனியக்காரன் என்ன பண்ணுறான்? அவன் பாட்டுங்க எங்கேயே இருப்பான், அவன் என்னத்தையும் ஓதுவான், என்னத்தையும் செய்வான். எனக்கு வயிற்று வலிக்கும்னு என்ன அர்த்தம்? சூனியக்காரன் எங்கேயே இருந்துக்கிட்டு என்னத்தையும் செய்வானா, எனக்கு பாதிப்பு ஏற்படுமா? அப்போ இவன் என்ன மாதிரி செயல்படுறாங்கிறீங்க? அல்லா மாதிரி செயல்படுறான். அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியான சக்தி மனுஷனுக்கு வருதுங்கிறாங்க. அப்போ அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியான அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சக்தி கொடுத்துருக்குறான், மனிதனுக்கு என்ன கொடுத்துருக்குறான் என்பதை மனிதர் வழங்கி வச்சுருக்குறோம். எல்லா மனிதரும் வழங்கி வச்சுருக்குறோம். ஒரு கைக்கு என்ன சக்தி, அது கூட குறைய இருக்கும். அதிகபட்ச சக்தி வச்சுக்கிறங்க. அதுக்கு மேற்கொண்ட சக்தி இருக்குமா? கண்ணுக்கு சக்தி இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்கள் அதிகமான சக்தி வச்சுக்கிறங்க. அதிக சக்தி உள்ள கண்ணுக்கும் என்ன முடியும், இதுதான் முடியும்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? அதை எல்லோரும் வழங்கி வச்சுருக்கோமா இல்லையா? அப்போ கண்களுடைய சக்தி காது கேட்குதுங்கிறோம். காது கேட்குற சக்தி இருக்குன்னா என்ன மாதிரி கேட்கும்? ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்கணும். ரெண்டு காது இருக்கனால ரெண்டு பேரை பேச சொல்லி கூட கேட்க முடியாது. இந்த காதுக்கு நீ சொல்லு, இந்த காதுக்கு நீ சொல்லுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. காது ரெண்டு இருந்தால் கூட ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான் கேட்க முடியும். அப்படி இருக்கிறது. குறிப்பிட்ட டெசிபிளில் இருந்தால் தான் கேட்க முடியும், குறிப்பிட்ட தூரத்தில் தான் கேட்க முடியும். ஒரு நாள் 10 பேர் கத்துனானா ஒரு கத்துறா தெரியுமே தவிர யார் என்ன சொன்னாலும் விளங்க முடியாது. இது நம்ம காதுடைய சக்தி. ஒரு மனுஷன் வந்து என்ன வேண்டாலும் எத்தனை பேர் கத்துனாலும் கேட்பாண்டா என்னவாயிருது, இறைத்தன்மையாகிடுது. ஒருத்தர் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கிறார், இங்கேருந்து பேசுகிறீங்க, அவர் விளங்குங்கிறீங்க. அதெல்லாம் தர்கா நம்பிக்கையில் அப்படி தானே. தர்காவில் அவர் எங்கேயே இருக்காரு, செத்து போயிட்டார், அடக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே உட்காந்து நான் ஒரு அறைங்கிறான், அவர் கேட்குங்கிறான். எப்படா கேட்குறதுக்கு கிட்டே இருந்தாலும் அவர் கேட்க மாட்டார. அவர் மூத்தாப்பம்மனு கூட உட்கார்ந்துருந்தா கூட 10 பேர் கத்தினா அவர் விளங்காத.
அப்படி இருக்கும்போது ஒரு செத்ததுக்கு பிறகு நீங்கள் இறைவனுடைய பவர் வந்த மாதிரி நம்புகிறாங்க. இறைவன் எப்படி ஒரு நேரத்தில் 1000 பேரை கேட்பானோ, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கேட்பானோ, இருட்டில் இருந்தாலும் கேட்பானோ, மனசுக்குள்ள நினச்சாலும் கேட்பானோ, அந்த மாதிரி இந்த பெரியார் கேட்குறாரு. அதனால் சிறுக்கு வருதுங்கிறோம். எதுக்காக வேண்டிய அந்த அவுளியா குடியா மகான்னு கூப்பிட்றது தப்புன்னு ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், நீங்கள் இறை இடத்துல வைத்து பேசுகிறீங்க, மனுஷன் இடத்துல வச்சு பேசலை. அப்போ எப்படி இந்த தர்கா வழிபாட்டில் இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது, அதே மாதிரி தான் இந்த சூனியம் கந்திஷ்டி எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு கேட்டால், மனிதனுக்கு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த பவர்னு ஒன்று இருக்கிறது. அதுக்கு மிஞ்சின பவர் இருப்பதாக நம்புறீங்க. மனுஷனுக்கு அல்லாஹ் வந்து ஒன்றுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கனான்ல, அந்த மிஞ்சின ஒரு பவர் இருப்பா அது கூட ஏன் இது வருதுன்னு கேட்டால், இந்த நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள்ட்ட இருந்தது. இந்த நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கா காஃபிர்கிட்ட இருந்தது, உலகம் பூரா இருந்தது. அந்த மாதிரியான மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, வந்தாங்க. அப்போ கந்திஷ்டி மூலமாக ஏதாவது செய்யலாம்னு சொன்னால், இப்போ எத்தனையோ கெட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது கூட்டிகிட்டு போய் எந்த நாள் கந்திஷ்டி வை, இந்த கந்திஷ்டி வைக்கணும்னு சிலர் நினச்சி வச்சுக்கிறாங்க. இவங்களாம் நினச்சி வச்சுருக்கிறாங்க, இவங்களாம் மோசமான கண்ணு, அதாவது இவன் கருணாக்காரன். நாக்கு சில பேருடைய வாயில் விழுந்துடக்கூடாதுமா. என்னது அவர் கருணாக்கான், இதுக்கு நாக்கு எல்லோரும் ஒரே நாக்கு தான், அம்மாடி அவன் நாக்கு அவன் நாக்கில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கருணாக்காரன், அந்த கண்ணுக்காரன் அப்படின்லாம் சொல்கிறீங்கள. அப்படியான ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் இந்த கெட்ட செய்தானவங்களெல்லாம் பார்க்க சொல்லி அழிங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இவங்களாம் சும்மா கற்பனையாக இல்லாத ஒன்றை கற்பனை செய்கிறது மார்க்கமாங்க. இருக்கிறது தான் நீங்கள் நம்பணுமே தவிர, இல்லாத ஒன்றை நம்ம ஓதுறோம் அதனால் நன்மை வருதுலாம் அது வந்து சோதித்து பார்க்குற விஷயம் இல்லை. மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்படி நம்ம பார்க்க முடியாது. அல்ஹம்து ஓதுனா இது குணமாகும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது ஆன்மீக சம்மந்தப்பட்டது. அது டெஸ்ட்டில் வர்றக்கூடிய இல்லை. உலகத்து ரிசல்ட் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது என்னவா இருக்குன்னு உண்மையாக இருக்க நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், யார் கந்திஷ்டி வைக்க அவர் கூட்டிகிட்டு வா, நான் ஒரு பொருளை காட்டுறேன் வைக்க சொல்லு கந்திஷ்டியை அப்படி ஒன்று காட்டு நிரூபிக்கணுமா இல்லையா? யாருப்பா கந்திஷ்டிலேயே ஃபேமஸான ஆளை சொல்லிக்கிட்டு வா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, இவர் தான் கொண்டுட்டு வா, நான் ஒரு பொருளை காட்டுவேன், நீ கந்திஷ்டி வைக்கணும். வச்சு என்ன செய்யணும், உடனே அதுக்கு ஏதாவது செஞ்சு காட்டு பார்ப்போம். செய்ய முடியுமா? குண்டாக இருக்கணும் வெளியே வைக்க முடியுமா? உசுரோடு இருக்கணும் சாவடிக்க முடியுமா? நல்லா இருக்கணும் வயிற்றுவலி வைக்க முடியுமா? ஒழுங்கான பில்டிங்கை இடிஞ்சு உளுர்மார் ஆக்க முடியுமா? மரத்தை கருக செய்ய முடியுமா? அப்போ ஒன்று செய்ய ஒருத்தர் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணி உருட்டாம்போக்கில் நினைக்கிறீங்க. உருட்டாம்போக்கில் என்ன செய்றீங்க, கந்திஷ்டி வச்சு நான் கந்திஷ்டி வச்சுட்டான். இந்த நம்பிக்கையை தப்பான நம்பிக்கையை வைத்து கொண்டு அதுக்கு பரிகாரமான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பூசணிக்காய் இதெல்லாம் அதனால தான் வருது. எதனால் கந்திஷ்டி வச்சுருவாங்க. வைக்கும்போது இந்த கண் வந்து இந்த பில்டிங்கில் விழுவாமல் அந்த பூசணிக்காயில் இருக்கிற அது மாறிக்கிறமா. மாறும்போது பூசணிக்காயை பார்த்து வெறுக்கத்தானே செய்வான். பூசணிக்காய் அப்படின்றது கந்திஷ்டி வைக்க மாட்டான், பாதிப்பு ஏற்படாது நம்புகிறாங்க. அதனால் அந்த கந்திஷ்டிங்கிற பேசிக்கே முதல்ல இஸ்லாத்தின் அடிப்படையில் தப்பான விஷயம். அது இன்னும் என்னென்ன வகையெல்லாம் தப்பாக இருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த பெருநாள் தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில பேர் நம்ம முஸ்லீம் பசங்க ஒரு படகுல போய் கங்கை நதியில் போய் என்ன செய்யறாங்க, பிரியாணிலாம் ஆக்கிட்டு போய் படகுல இருந்து சாப்பிட்டு அந்த பிரியாணி எலும்பையெல்லாம் கங்கையில் போட்டாங்களாம். இதுக்கு எவனோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுவோ, சாப்பிட்டது கேஸ் போட்டிருக்கானுவோ, பிரியாணி தின்றதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க கேஸ் போட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. என்னது, கங்கையுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார்கள். பிரியாணியை சாப்பிட்டு விட்டு எலும்பு கொண்டையை போட்ட காரணத்தினால அந்த கங்கையுடைய புனிதத்தை இதுக்கு ஒரு செக்ஷனே போட எந்த சட்டமும் இதுக்கு கிடையாதுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு எந்த தப்புமே கிடையாது. அந்த புனிதத்தை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வழக்கை கம்ப்ளைண்ட் வாங்கி வைத்து கொண்டு அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த கிறுக்கு போய்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இது மாதிரி பொய்யை போட்டாங்க, அதுக்கு ஜாமீன் கேட்டால் அதுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க முடியாதுங்கிறா நீதிமன்றம். இது எந்த செக்ஷனில் இது குற்றம்னு தெரியலை. நீதிமன்றத்தில் அவனை ஜாமீன் கேட்டால் ஜாமீன்லாம் கொடுக்கலான்னு சொல்லி ஜாமீனை மறுத்துவிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துலேயும் சரி எல்லா பேரும் முட்டாப்பையில் தான் என்ன செய்கிறாங்க, உள்ளே இருக்காங்க என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எந்த கங்கைங்கிறதுல வந்துக்கிட்டு செத்த புணத்தெல்லாம் தூக்கி மிதந்துட்டு கிடக்குங்க, புனிதத்தை கட்டுறாங்களாம். கங்கை நதிங்கிறாங்களே, கங்கை புனிதம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அங்கே என்ன நடக்கிறது, அங்கங்கே இந்த போகிறாங்கல்ல, போகிற ஆளுக்கு சாவுறதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. அதை கங்கையில் செத்தாலும் ரொம்ப புனிதம்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கு சாவ போகிற மாதிரி இருக்கிறவங்களாம் அங்கே அனுப்பி விட்ருவாங்க. செத்தவனை தூக்கி போட்டுருவாங்க. எரிக்கிறதும் கிடையாது, புதைக்கிறதும் கிடையாது. அந்த பாடியெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பார்த்தாலும் அந்த தண்ணியில் அங்கே ஒரு பாடி இங்கே ஒரு பாடிங்க கை தனியாக கிடக்கும். இப்படி இருக்கிற ஒரு தண்ணீரில் வந்து சாப்பிட்றதுக்கு போட்டதுனால புனிதம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இப்போ என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னா, முஸ்லீமை எப்படியா அழிக்கணும், முஸ்லீம்களுக்கு ஒரு பச்சுறுத்தலை உண்டாக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. நாளைக்கு இந்த எலெக்ஷன் வரப்போகுது.
அதில் கூட இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டிகள் வந்துட்டாங்கன்னா என்னென்னு பயமாக இருக்குது. வடநாடு மாதிரி தமிழகம் ஆயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு இருக்குது. அப்போ நீதிமன்றங்கள்லாம் அந்த மாதிரி நீதி கிடைக்காத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இதுக்கு வலிமையாகவும் யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. இவ்வளவு செஞ்சுருக்காங்களே, என்னடா இதுக்கெல்லாம் ஒரு கேஸை போடுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நமக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட இறங்கி ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. சில பத்திரிகையாளர்கள் தான் கேள்வி கேட்குறாங்க, என்னங்கடா என்ன சட்டம்டா இது, என்னடா நீதிமன்றம் ஜாமீன், இதை ஒரு குற்றமாக நீதிமன்றம் எப்படா கருதுறீங்க, பிரியாணி திங்கிற குற்றமா? இவனுக்கு நம்ம ஆளுகளும் கூறுகட்டவங்களாக இருக்காங்க, எதுக்கு போய் அங்கே போய் திங்கிற பிரியாணி அப்படி வீட்டில் போய் திங்க வேண்டிய தேவையில்லாமல் கிறுக்கு புயல் நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மடையனும் முட்டா புயல் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் முட்டாத்தனமாக தான் எல்லாம் செய்வான். அதை விளங்கி கொண்டு நம்ம என்ன செய்யணும், அது வீட்டில் செஞ்சு போயிடலாம்ல. இதை போய் படகு எடுத்துகிட்டு போய் பெருநாளை அதை செலிப்ரேட் கொண்டாடுறாங்களாம். அப்படி கொண்டாடுற இவன்கிட்ட பைத்தியக்காரத்தனம் பண்ணுறான். சரி, அதுக்கான குற்ற செயலாயுது. இவன் செஞ்சதும் சரியில்லாத காரியம். எங்கே இருக்கிறோம், அந்த நாட்டில் உள்ளவன் என்ன மாதிரி நம்மளை எடுத்துக்கொள்வான், பைத்தியக்காரங்களாக இருக்காங்க. இங்கே போய் நம்ம இதை செஞ்சோம்னு சொன்னால் இப்படிலாம் கருதுவாங்கிற புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அப்படியே செஞ்சிட்டான்னு சொன்னால் இது ஜெயிலில் அடைக்கிற குற்றமா? பெருநாளைக்கு போனவங்க இன்னும் உள்ளே இருக்காங்க. பெருநாளை கொண்டாட வேண்டிய நாளில் உள்ளே போனவங்க இன்றைக்கி வரைக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறான். நீதிமன்ற ஜாமீன் இல்லைங்கிறான். அப்படி 45-90 நாள் இழுத்துருவாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு காரியத்துக்காக வேண்டி 90 நாள் ஒரு முஸ்லீமை உள்ளே வைக்க முடியும் என்று சொன்னால் நாடு எங்கே போயிட்டுருக்கிறது என்பது ஒரு தகவலுக்காக நம்ம என்ன செய்ய கவனமாக நம்ம இருக்கணும். இப்படிலாம் நடந்து கொண்டிருப்பதையும் விளங்கி கொள்ளணும். சில இடங்களில் பைத்தியக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான இடத்துல நம்ம அறிவுபூர்வமாகவும் சமயோசிதமாகவும் நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்ளணுமே தவிர இந்த மாதிரி ஒரு செல்ஃபிக்காக செய்கிறதெல்லாம் அதை ஒரு படம் எடுத்து போட்டுருவோம். அதில் எதனால் தெரிஞ்சது அது தின்னுட்டு அதை ஒரு படம் எடுத்து போட்டு விட்ருவாங்க, பிரியாணி திங்கிற காட்சின்னு சொல்லி. உடனே என்ன செய்வாங்க, அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட நாடுகளில் வாழ்கிறோம் என்பதை கவனித்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். முக்கியமான செயல். அதோட முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தேர்தல் வருது. இந்த தேர்தலில் வாக்காளர்கள்லாம் விடுபட்ட ஆளுகள்லாம் இருப்பாங்க. அவங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், போய் உங்களுடைய வாக்காளர்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போனால் கூட சேர்த்துருவாங்க. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அல்லது பிஎல்ஓ உங்களுடைய அந்த தேர்தல் அதிகாரியை சந்தித்து, பூத் அதிகாரி ஏஜென்ட்டை சந்தித்து ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் சரி கவனிக்காமல் விட்டார்கள் என்று சொன்னால், இப்போ சீரியஸாக அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிற காரணத்தினால என்னுடைய இது வரல, நான் வாக்காளராக இருக்கிறேன், இன்னும் ஆதாரம் இருக்கிறது, ஃபார்ம் 6 6ஆம் படிவம்னு சொல்லி இருக்குது, அதை தாங்கன்னு கேட்டு வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை எல்லாம் செய்யுங்க. டைம் குறைவாக இருக்கிறது. அப்படி விடுபட்டவர்கள் இருந்தால் தொழுதன வேகமாக அதுக்குரிய வேலைகளை செஞ்சு உங்களை பயன்படுத்திக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.